ஹலோ காய்ஸ், சாட்டின் ரிப்பனில் புக்கெட் பார்க்கலாமா? நமக்கு தேவையான பொருள் சிசர், கார்ட் அண்ட் ரிப்பன் ரோல். அந்த சாட்டின் ரிப்பன் ரோலில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணிக்கணும். எனக்கு இந்த சின்ன சைஸ் போதுங்கிறனால இப்படி ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை அப்படியே கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ரிப்பன் பீசஸ் வேணும். ஸோ நான் ஒரு ரோல் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ரோல் கட் பண்ணும்போது இவ்வளோ நமக்கு கிடைக்கிது. அண்ட் இதோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து நூல் வரும். ஸோ அதை ட்ரிம் பண்ணுறதுக்காக ஒரு கேண்டில், ஃப்ளோட்டிங் கேண்டில் வச்சு நான் ஜஸ்ட் சைடில் இருக்கிற பார்ட்ஸை மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு B7000 க்ளூ எடுத்து நான் வந்து அந்த கார்னர்ஸை செக்யூர் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இதை க்ளூ கன்னில் கூட பண்ணலாம். ஆனால் க்ளூ கன்னில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நான் சீக்கிரம் முடிக்கணுன்றக்காக சைடில் பண்ணது தான் இப்படியெல்லாம் இருக்குது. அண்ட் அதெல்லாம் அப்படியே 1 by 1 அட்டாச் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 15 வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 15 வச்சுட்டு அதை ரோல் பண்ணுறக்காக அழுக்கி கொஞ்ச நேரம் வந்து ட்ரை பண்ண விட்டுட்டேன். பிகாஸ் அது ட்ரை ஆனால் தான் கொஞ்சம் நமக்கு ஒட்டுறக்கு ஈஸியாக இருக்கும்னு. அப்படியே அந்த இடத்துல க்ளூ அப்படியே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் நமக்கு ஒட்டும்போது குயிக்காக ஒட்டிக்கும். அதை அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்டிக் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக வரல. கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அப்படியே ஒட்டிகிட்டு வரும்போது எனக்கு ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டான மாதிரியே ஒரு இது இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 பீசஸ் போட்டு அதையும் நான் ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ தான் பார்க்குறக்கு கொஞ்சம் பெருசாக வந்த மாதிரி இருந்தது. ஸோ இதே சைஸில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 20ல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் 10 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டபுளாக ஒரே இது ரோலாகவும் பண்ணலாம், டபுள் ரோலாகவும் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிங்கிள் ரோல் நம்ம ஸ்டிக் பண்ணதை அப்படியே கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். சிங்கிள் பெட்டலாக பண்ணால் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் அது கரெக்டாக வராதனால பழையபடி ரோல் பண்ணிக்கிட்டேன். ஒரு ரோலில் இருந்து நமக்கு 7 ரோசஸ் கிடச்சிருக்கு. இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக். அண்ட் இதில் கொஞ்சம் கிளிட்டர் ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக நான் ஒரு பொக்கே மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.